நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோர் கிளீனர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லக்கூடிய அல்ட்ரா கிட்டு நமக்கு 1100 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதில் எப்படி நம்ம 20 லிட்டர் அந்த அல்ட்ரா வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது இந்த மாதிரி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 20 லிட்டர்ஸ் வந்து ஃப்ளோர் கிளீனர் ரெடி பண்ண போகிறோம். நல்ல ஹை குவாலிட்டியான ஃப்ளோர் கிளீனர்ஸ் இது வந்து. இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னாக்கா, உங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்கூலு, காலேஜு, இந்த மாதிரி ஹோட்டல்ஸோ நீங்கள் வச்சு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஏஓஎஸ், எஸ்எல்எஸ் பேஸ்ட் எடுத்திருக்கோம். ஹை குவாலிட்டியான ஜாஸ்மின், இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவரில் எடுத்திருக்கோம். ஜாஸ்மின் ஃப்ளேவர் இதுக்கு தேவையான கலர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அது நம்ம 20 லிட்டர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எஸ்எல்எஸ் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில், இந்த பக்கெட்டில். அடுத்து ஏஓஎஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்எல்எஸ் பேஸ்ட்டும் இந்த ஏஓஎஸும் ரெண்டு மிக்சிங் ஆகணும். நல்லா ரெண்டு கரையிற மாதிரி பண்ணிடுங்க. அதை அடுத்து நம்ம ஜாஸ்மின் ஃப்ளேவரையும் ஆட் பண்ணிடலாம். அதில் எல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடாது. இந்த எஸ்எல்எஸ் பேஸ்ட்டு, ஏஓஎஸ், இந்த பர்ஃப்யூம்ஸ் நல்லா 3 கரையிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அதை இது நல்லா கலந்தாச்சு. இந்த நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா மிக்சிங் ஆனதுக்கப்புறம் 20 லிட்டர் தண்ணி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த 20 லிட்டர் தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அதை நல்ல நுரையெல்லாம் இருக்கும். இது எல்லாம் இந்த பேஸ்ட் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தேவையான கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேலன்ஸ் வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கெட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் பிடிக்கும். அது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோமிங் ஆகிருக்கும். நீங்கள் கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக கண்ணாடி மாதிரி இருக்கும். அது ஏன்னா இந்த ஃபோமிங்கில் வந்து நீங்கள் கலர் ஆட் பண்ணால் உங்களுக்கு கலர்ஸ் வந்து தெரியாது. அதனால் நீங்கள் இந்த ஃபோமிங் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த கலர் பொடி வந்து ஆட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ அந்த கலர் பொடியை வந்து நம்ம அப்படி டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டாம். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், டேரெக்டாக பொடியை அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கேனில் தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக நம்ம எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரிசல்ட் வந்து சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணோம். ஃபுல்லாகவும் நம்ம அந்த கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம அது வாட்டர் கேனில் எடுத்து இது பண்ணிப்போம்.
நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லக்கூடிய அல்ட்ரா கிட் மூலியமாக நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதோட ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளேவர். ஆக்சுவலாக இது நம்ம ரெடி பண்ணும்போதே இதோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது.